ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி எடுத்தது. காலைல 5:45 எழுந்திரிச்சிட்டேன். நைட்டே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு, அது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி. நான் ஏன் 2 தக்காளி போடுறேன்னா, ஒன்று நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு விசில் வச்சாச்சு. கூடவே இன்றைக்கி பொரியலுக்கு கேரட் பீன்ஸ் தான் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி பாயாசத்துக்கு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் பருப்பு நல்லா வெந்துடும். இதில் இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நான் ஆல்ரெடி ரசத்துக்காக புளி ஊற வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிச்சுட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சாம்பாருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதே 2 விசில் விட்டுடலாம். இப்போ பொரியல் கட் பண்ண கேரட் பீன்ஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சேமியா வறுத்ததுக்கப்புறமா சேமியா வேகிறதுக்கு தண்ணியும் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தா பார்த்திங்கன்னா ரசம் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ ரசம் கொதிச்சிருச்சு, எடுத்துடலாம். அடுத்தா பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காயை இது கூட சேர்த்துக்கலாம். நான் காயிலேருந்து தண்ணி வடிக்கல, காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் பூ போட்டு அதையும் இறக்கிடலாம். இப்போ பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் முந்திரியை ஊற வச்சுருந்தேன், அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து ஆட் பண்ணால் பாயாசம் ரெடி. கிட்டத்தட்ட சாம்பாரும் இப்போ தாளிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சு சாதம் மட்டும் வச்சு வடை செஞ்சால் போதும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7, சமையல் முடிஞ்சு. அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம். நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கும்போது கொஞ்சம் பால் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலை நாட்டு சக்கரை போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை போட்டு தான் செஞ்சுருந்தோம். கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வடையும் சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டாச்சு. அதே மாதிரி ஒரு அடுப்பில் சாதமும் வச்சுட்டேன். இப்போ இலை போட்டு பரிமாறிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு வச்சுக்கலாம். அப்புறமா மசால் வடை, கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல், சுட சுட சாதம், அது கூட பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறமா பாயசம், நல்லா உரையூற்றின கெட்டியான தயிர், அதுக்கப்புறமா ரசம். சூப்பராக பொங்கலுக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாயி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பணியாரம் கூடவே சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க. சட்னி ஆட்டாங்கல் அரைச்சி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் சாப்பிட்டு அடுத்து சின்னம்மாயி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பஜ்ஜி சுட்டுருந்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. ஸோ பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.